ஹாய் ஆல், இன்றைக்கி எக் நக்கெட் பண்ணலாம். அதுக்கு 2 எக்கை நல்லா பாயில் பண்ணி இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ 2 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, பெப்பர் எல்லாமே நல்லா தூவி விட்டுக்கோங்க. சால்ட் எல்லாமே நல்லா தூவி விட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கோங்க. அதில் சைட் பாட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சைட் பாட்லாம் வந்து ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஒயிட் பாட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து தண்ணியில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் சாண்ட்விச் ப்ரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் சின்ன ப்ரெட்டாக எடுத்தனால டபுள் ப்ரெட் போட்டு நான் வந்து பால் மாதிரி எடுத்திருக்கேன். இந்த எக்கை உள்ளே ஸ்டஃப் பண்ணி பால் மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 பீசஸையும் பால் மாதிரி ரவுண்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்து ப்ரெட் க்ரம்ஸ் இருக்குல்ல, அந்த க்ரம்ஸில் நல்லா வந்து இந்த பால்ஸை வந்து கோட் பண்ணிவிடுங்க. எல்லா சைடும் ப்ரெட் க்ரம்ஸ் வர மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒவ்வொரு பால்ஸாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகுது. ஒவ்வொரு சைடும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌனியாக வரணும். இந்த மாதிரி வந்ததும் ஒன்றா எடுத்துருங்க. எடுத்து பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு எக் நக்கெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.